வணக்கம். நான் அஸ்வத்தாமனை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்து அவர்களை பழிவாங்கியதை பற்றி துரியோதனனிடம் கூறியதும் அஸ்வத்தாமனை பார்த்து, அஸ்வத்தாமா, வேறு ஒருவரும் செய்யாததை எனக்காக நீ செய்திருக்கிறாய் நண்பா, உனக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று கூறி உயிர் நீத்தான் துரியோதனன். பாசறைக்கு திரும்பிய பாண்டவர்கள் அங்கு தங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் இறந்து கிடப்பதை கண்டனர். இதனை செய்தது அஸ்வத்தாமன் என்று அறிந்து அவனை தேடி சென்றனர். நதிக்கரையில் வியாசருடன் அமர்ந்திருந்தான் அஸ்வத்தாமன். பாண்டவர்களை கண்டதும் பிரம்மசிரஸ் என்னும் அஸ்திரத்தை ஏவினான். அர்ஜுனனும் அதே அஸ்திரத்தை ஏவினான். இவ்விரு அஸ்திரமும் மோதினால் உலகில் பெரும் சேதம் உண்டாகும் என்பதை உணர்ந்த வியாசர் அதனை தடுத்தார். கிருஷ்ணரும் அதனையே அறிவுறுத்தினார். கிருஷ்ணரின் பேச்சை கேட்டு அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை திரும்ப பெற்று விட்டான். ஆனால் அஸ்வத்தாமனுக்கு திரும்ப பெறும் எண்ணமில்லை. ஆதலால் பாண்டவர் இணைமை அழியட்டும் என அபிமன்யுவின் மனைவியான உத்தரையின் கர்ப்பத்தை நோக்கி அஸ்திரத்தை திருப்பிவிட்டார். அஸ்வத்தாமனின் எண்ணம் அறிந்த கிருஷ்ணர் உத்தரையையும் அவள் குழந்தையையும் காப்பாற்றினார். அஸ்வத்தாமனின் இந்த இழி செயலை பார்த்த கிருஷ்ணர், உன்னிடம் இதனை நான் எதிர்பார்க்கவில்லை அஸ்வத்தாமா என்றார். பின்பு பாண்டவர்களை பார்த்து அவன் நெற்றியில் இருக்கும் பிரிங்கிமணியை அகற்ற கூறினார். பாண்டவர்களும் அவ்வாறே செய்தனர். பின்பு அவனை நோக்கி கிருஷ்ணர், இக்கொடிய செயலுக்கு நீ மரணத்தை பெறாமல் 1000 ஆண்டு பூமியில் சுற்றி திரிய கடவாய் என்று சாபமிட்டார். பாண்டவர்களின் மீதான அஸ்வத்தாமனின் அளப்பரிய பகை மற்றும் வெறுப்பின் காரணமாக இந்த பாவை செயலை செய்ய துணிந்தான் அஸ்வத்தாமன். அப்பழி உணர்விற்காக அவனுக்கு கிடைத்த பரிசு கிருஷ்ணரின் சாபம். இதன் காரணமாகவே இப்பூவுலகில் அவன் இன்னும் உயிருடன் இருப்பதாக ஒரு செய்தி உலவி வருகிறது.